Hello students, this is Iqbal. இப்போ 3.15ல fourth sum பார்க்க போறோம். The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. இப்போ ஒரே டைமில் 2 பைப் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா 45 மினிட்ஸில் வந்து அது வந்து ஃபில் ஆகிடுது, டேங்க் வந்து ஃபில் ஆகிடுது. அது மாதிரி 3 பைப்ஸ் யூஸ் பண்ணால் அவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போனா இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அது இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக்ஸ் வந்து இன்க்ரீசஸ், ஒய் வந்து டிக்ரீசஸ். ஓகேவா? சரி, அப்போ இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். அப்போ இன்டைரக்ட் வேரியேஷன்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? xy ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லியிருக்கேனா? அப்போது xy இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க, அவ்வளோதான். 2 × 45 90 வரும். எதை மல்டிப்ளை பண்ணாலும் 90 தான் வரும். அப்போ 90 முடிஞ்சு, இதை நம்ம சொல்லியாச்சு. இப்போ பிளாட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 45, எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 90, அண்ட் எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 15, எக்ஸ் வந்து 9, ஒய் வந்து 10. ஸோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் 90 வருதுண்ணா. அப்போ எக்ஸ் வந்து 10 கொடுத்துருவோமே, நம்ம இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று போடுவோம். எக்ஸ் வந்து 10 கொடுத்தீங்கன்னா 10 × 9 தான் 90 கிடைக்குமா? சும்மா நம்மளே போட்டுக்கலாம், 10 × 9. ஓகே, இதை நம்மளே போட்டுக்கலாம். ஏன்னா தேவையில்லை, லாஸ்ட்டில் நம்ம கொஸ்டினில் தான் கேட்குறாங்க 9 மினிட்ஸ் அப்படின்னு வரணும் ஆன்சர் கேட்குறாங்க, சொல்கிறேன். இங்கே எக்ஸை பார்த்தீங்கன்னா 2, 3, 6, 9, 10. அப்போ 1, 2, 3 போட்டுக்கலாம். எக்ஸுக்கு வந்து ஸ்கேல் வந்து 1, ஒரு யூனிட் வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து ஒரு யூனிட்டாக எடுத்துக்கலாம். ஒய் பார்த்தீங்கன்னா 45, 90, 15, 10 அந்த மாதிரி வருது, 9 அந்த மாதிரி வருதா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம 5 டேபிள் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து 5 டேபிள் எடுத்திங்கன்னா அந்த 9 வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நான் 10 டேபிளில் எடுத்துக்கிறேன் அதை. ஓகேவா? சொல்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு 3, 30க்கு 19 போட்டு வச்சுருக்கேன். 3, 30 சரியா? 3, 30, 45 இதெல்லாம் 5 டேபிளில் வருது. பட் இங்கே 9 இருக்குது. அப்போ நம்ம 10 டேபிள் எடுத்தோம்னா சின்ன கோடு இருக்குல்ல, அந்த சின்ன கோடை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 1, 2, 3 என்னம்னா 9 வந்து இங்கே வந்துடும். சும்மா இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே வந்து சாரி இங்கே 5 இருக்குது, இங்கே 10 இருக்குன்னு வச்சிங்களேன். இங்கே 5, இங்கே 10னா 9 வந்து எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். சாரி, இங்கே ஆமாம், இங்கே 0, இங்கே 10னா இங்கே 1, 2, 3, இங்கே 5 இருக்கும், இங்கே 6, 7, 8, 9 இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ 10, 10 எடுத்துக்கிறது பெட்டர். சரியா? நம்ம 10, 10 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிராஃப் போடுறதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2, 45, எக்ஸில் 2, ஒயில் 45. எக்ஸில் 2 இங்கே இருக்குது, 45 பார்த்தீங்கன்னா 50க்கும் 40க்கும் நடுவில் இருக்குமா? அப்போது இதை ஜாயின் பண்ணிடுங்க. சரி, ஓகே, 2, 45. ஓகேவா? அப்புறம் எக்ஸில் 3, ஒயில் 30. எக்ஸில் 3 இங்கே இருக்குது, ஒயில் 30 வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்த மார்க் பண்ணுங்கள். 3, 30. எக்ஸில் 6, ஒயில் 15. எக்ஸில் 6 இங்கே இருக்குது, 15 வந்து எங்கே இருக்கும்? 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்குமா? அப்போ இந்த பிளேஸ் 6, 15. அப்புறம் 9, 10. எக்ஸில் 9, ஒயில் 10. இந்த பிளேஸ் வந்துடுமா? லாஸ்ட்டாக நம்மளே போட்டது இது 10, 9. எக்ஸில் 10, ஒயில் 9 எங்கே இருக்கும்? 9 வந்து 9ங்கிறது இங்கே இந்த சின்ன சின்ன கோடு இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 வரும். ஓகேவா? இது வரைக்கும் 10 வருமா? 10க்கு முன்னாடி தான் 9 இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல போடணும். நான் இதில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு, நீங்கள் கரெக்டாக போடலாம். சரியா? இது வந்து 9, 10, இது வந்து 10, 9. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் கிராஃபில் கரெக்டாக போடுங்க, இப்படி வரணும். ஓகேவா? எனக்கு இதில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம்.
இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த டைம் டேக்கன்னா ஒய் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒய் டைம் டேக்கன்னா ஒய் கேட்டிருக்காங்க தானே. டைம்ங்கிறது ஒயில் தானே இருக்குது. when 5 pipes are used, x equal to 5. number of பைப்புங்கிறது எக்ஸில் எடுத்திருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து எக்ஸ் இதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே போய் அப்ளை பண்ணாவே கிடச்சிடும். எக்ஸு 5, ஒய் தெரியாது, இஸ் ஈக்குவல் டு 90. அப்போ ஒய் தான் வேணும். ஒய் ஈக்குவல் டு 90/5. இங்கே ரெண்டையும் அடிச்சிங்கன்னா 18 5s வரும். சரியா? 18. ஒய் ஈக்குவல் டு 18. ஸோ இதில் போய்ட்டு நம்ம மார்க் பண்ணி காமிக்கணும். சரியா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருக்கும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 5 பாருங்கள், கரெக்டாக செகண்ட் லைனில் போய் ஜாயிண்டாக இருக்குது. புரியுதா? இந்த இடத்துல எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக செகண்ட் லைனில் தான் வரும். நான் எக்ஸாக்டாக போடலை, பட் இருந்தாலும் கரெக்டாக வந்துருச்சு ஓரளவுக்கு. சரியா? ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும். இங்கே 18, இங்கே வந்து நம்ம 5 எடுத்தோம். சரியா? 5 அங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதான் இதுக்கான ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் சப்டிவிஷன் வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் when the time is 9 minutes. டைம் வந்து 9 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டைம்ங்கிறது என்ன? ஒய். ஒய் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 90யா? எக்ஸு தெரியாது, ஒய் வந்து 90. நம்ம போட்டாச்சு ஆல்ரெடி, ஸ்டெப்பு சொல்கிறேன். ஸோ ஒய் வந்து 9. இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுது. 90/9 ரெண்டுக்கும் அடிச்சிங்கன்னா 10 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஆகுமா? எக்ஸ் ஈக்குவல் டு 10. அவ்வளோதான். அப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கணும். ஒய் ஈக்குவல் டு 9 இந்த இருக்குது. ஒய் ஈக்குவல் டு 9 இது டி வரணும். சரியா? இந்த ஒய் ஈக்குவல் டு 9னா இந்த 10க்கு முன்னாடி, சாரி அது கொஞ்சம் போடுறது கஷ்டம்தான். ஸோ அங்கேருந்து இங்கே. சரியா? இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு 9, சாரி இங்கே இருக்கும், தப்பாக போட்டிருக்கேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்து கட் ஆகும். ஓகே, அப்போ ஒய் ஈக்குவல் டு 9ல் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குன்னா 10 கிடச்சிருக்கு. தட்ஸ் ஆல். ஓகே.